சிவா ஒரு பான் வியாபாரி. மொத்த வியாபார கடையில் பான் வாங்கி ஊராய் சென்று வியாபாரம் செய்பவன். அன்றும் நிறைய பான்களுடன் ஒரு ஊருக்கு வியாபாரத்துக்காக சென்றான். ரொம்ப நேரமாக காத்திருந்தும் அவனால் ஒரு பானை கூட விற்க முடியவில்லை. கடுமையான வெயிலாக இருந்ததால் சிவா நன்றாக களைப்படைந்து விட்டான். ஆனாலும் அவனுக்கு நம்பிக்கை இருந்தது, இதையெல்லாம் விற்றுவிட முடியும் என்று. மிகவும் களைப்பாக இருந்ததால் கொஞ்சம் இளைப்பாறிவிட்டு திரும்பவும் வியாபாரத்தை தொடங்கலாம் என நினைத்து கொண்டிருக்கும் போது ஒரு பெண் அவனிடம் வந்து, தம்பி, நீ ரொம்ப களைப்பாக இருக்கிறாய். இப்போது பகல் வேலையும் தாண்ட போகிறது. இதற்கு மேல் யாரும் பான் வாங்க மாட்டார்கள். இந்த வேளையில் சும்மா நின்று கொண்டு இருந்து பயனில்லை. பேசாமல் வீட்டுக்கு திரும்பி போய் என்று சொன்னார். ஆனாலும் அவர் சொல்வது சரியென சிவாக்கு பட்டாலும் இன்னும் சிறிது நேரம் காத்திருக்கலாம் என்று தோன்றியது. சிறிது நேரம் சென்று இன்னும் இரு பெரியவர்கள் வந்து சிவாவிடம் அதே போல கூறினார்கள். சிவாவிற்கும் அவர்கள் சொல்வது சரியெனத்தான் பட்டது. மாலையாகிவிட்டது. இனி யார் இதை வாங்க போகிறார்கள்? இன்னும் வெயிலில் நின்று காத்து கொண்டிருக்காமல் வீட்டுக்கு போய்விடலாம் என தீர்மானித்து மிகவும் கவலையுடனும் பெரிய நஷ்டத்துடனும் வீடு திரும்பிவிட்டான் சிவா. சிறிது நேரம் சென்ற பின் காரில் ஒருவர் வந்து அங்கே இருந்த பெரியவரிடம், இங்கே எங்காவது பான் வாங்க முடியுமா? ஒரு ஆசிரமத்திற்கு நான் சாப்பாடு கொண்டு வந்தேன். போதாமல் போய்விட்டது. அதனால் பான் வாங்கலாம் என நினைத்தேன். எங்கேயுமே கிடைக்கவில்லை. ஒருவர் இங்கே ஒரு பையன் பான் விற்று கொண்டிருப்பதாக கூறினார். அதனால் இங்கு வந்தேன். அவரை கொஞ்சம் காட்டினால் நான் எல்லா பான்களையும் வாங்கிக் கொள்வேன் என்றார். அதற்கு அந்த பெரியவர், அந்த பையன் இங்கே இருந்து சென்று 1 மணித்தியாலத்துக்கு மேலாகிவிட்டதாக அந்த பெரியவரிடம் கூறினார். சிவா மாதிரி தான் நம்மள நிறைய பேர் இருக்கிறோம் இல்லையா? ஒரு விஷயத்தை செய்கிறதுக்கு நிறைய ஹார்ட் ஒர்க் எஃபர்ட் போடுறோம். ஆனால் அதுக்கான ரிசல்ட் கிடைக்கும் வரைக்கும் வெயிட் பண்ணவே மாட்டோம். வாழ்க்கையில் நீங்கள் ஜெயிக்கணும், முன்னுக்கு வரணும் என்று நினச்சிங்கன்னா இந்த 3 விஷயத்தில் கவனம் செலுத்துங்க. முதலாவது நம்பிக்கை. நீங்கள் ஒரு விஷயத்தை செய்ய தொடங்கும் முதல்ல இதில் 100% வெற்றி கிடைக்கும்னு நம்புங்க. நம்பிக்கை தாங்க எல்லாமே. 2வது பொறுமை. உங்களோட ஹார்ட் ஒர்க்கான பலன் கண்டிப்பாக கிடைக்கும். அது கிடைக்கும் வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருக்க பழகிக்கோங்க. நம்மளை நிறைய பேர் கஷ்டப்பட்டுட்டு அதோட பலன் கிடைக்கும் போது அதை விட்டுட்டு போயிடுவோம். அதனால தான் நிறைய விஷயத்தில் நம்மளுக்கு தோல்வி காரணமாக இருக்குது. 3வது, நீங்கள் ஒரு வாழ்க்கையில் ஒரு விஷயத்தை சாதிக்கணும்னு நினச்சிங்கன்னா அடுத்தவங்களோட பேச்சை கேட்கவே வேணாம். அவங்க 1000 சொல்லுவாங்க. அது எல்லாமே நம்ம காதில் போட்டுக்கிறாமல் நம்மளோட நோக்கத்தில் மாத்திரம்தான் கவனம் செலுத்தணும். நெவர் எவர் கிவ் அப். நன்றி, வணக்கம்.